ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லிமாஸ் லைஃப். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஹோம் டூர் வீடியோ, அதுக்கப்புறம் கிச்சன் டூர் வீடியோ தான் போஸ்ட் பண்ண போகிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம கிச்சன் டூரை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஹோம் டூர் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த வீட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பழைய ஹோம் டூர்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. இது வந்து மாடுலர் கிச்சன் மாதிரி தான் கீழே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கபோர்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கத்துலேருந்து பார்த்துடலாமா. ஆஸ் யூஷுவல் சிங்க்கு நான் வந்து மேலே வந்து அந்த டேங்க்கு ஃபில்ட்ரு வந்து வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா இந்த லிக்விடுக்கு இப்போ மாறிட்டேன். நான் ஒயிட்டாக பேச்சஸாக சோப்பில் வருதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி லிக்விடில் மாறிட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஒரு மீடியம் சைஸ் சிங்க் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா, மெஷ் போட்டிருப்பாங்க மங்கி வருன்றதுக்காக. இதில் ஒரு சின்ன ஒரு மணி பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வைப்பர்லாம் இப்படியே பக்கத்துலேயே வச்சுட்டேன். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த காஃபி குடிக்கிற மக்ஸ்லாம் போட்டு வைப்போம்ல, அதை வந்து இதில் அப்படியே சொருகி வச்சு எனக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுலாம் ஜன்னல் பக்கத்தில் அப்படியே மாட்டியாச்சு. இதுக்கு கீழே தான் வந்து 4 பர்னர் வச்சுருக்கேன். சைட்லலாம் எதுவுமே நான் கச்சன்னு ரொம்ப வச்சுருக்க மாட்டேங்க, உங்களுக்கே தெரியும். பக்கத்துலலாம் எந்த ஒரு பொருளும் இல்லை, அப்படியே ஃப்ரீயாகவே தான் விட்டுருவேன். ஏன்னா மார்னிங் அவசரமாக சமைக்கும் போது எனக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ரைட் சைடில் நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா உப்பு வச்சுருக்கேன். 3 விதமான உப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட்டு, நார்மல் ராக் சால்ட்டு, அதுக்கு பக்கத்தில் வந்து எண்ணெய் துணி லைட்டர்லாம் வச்சுருக்கேன். இஞ்சி இடிக்கிற இடுக்கி ஒன்று ஏலக்காக்காக வச்சுருக்கேன், டீ போடும்போது யூஸ் ஆகும். மேலே சிசரும் நைஃப் இருக்கும். இந்த மாதிரி செட்டப் நீங்களும் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சனுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து மிக்ஸி வச்சுட்டேங்க. அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு கை துடைக்கிற துணி ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி டிவைடர் ஷெல்ஃப் வச்சு கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஹனி, ஆம்லா ரெடி பண்ணது அதெல்லாமே. மேலே வந்து தக்காளி கூட இருக்கும். சைடில் வந்து சாப்பர். நல்ல ப்ராடான ஸ்பேஸ் வந்து இது எனக்கு நல்லா ப்ராடாக இருக்கும் இந்த இடம். பழைய கிச்சனுக்கு இதுக்கும் நல்ல ப்ராட். அப்படியே பின்னாடி இருக்க செல்ஃப் அப்படியே பார்த்துடலாம். 3 செல்ஃபு பாருங்கள், நல்லா தாராளமாக அடுக்கி வச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே எல்லாமே மல்லிகை ஜாமான் பொருள், அப்பள டப்பா அதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து ஊறுக்காய் அதெல்லாம் வச்சுருக்கேன். சாப்பர் என்னோடய ஐட்டம்ஸ், கட்டிங் ஐட்டம்ஸ்லாம் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, 4 பர்னர் இருக்கிறதுனால. ஸோ எனக்கு அது கேஸ் ரிப்பேர் அர்ஜென்ட் எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிப்பேன். காஃபி பவுடர்லாம் மற்றபடி எதிர்க்கே வச்சுருக்கேன். இது பக்கத்தில் வந்து இன்னொரு செல்ஃப் வந்து நாங்கள் வந்து மர செல்ஃப், ஃபுட் செல்ஃப், இது வந்து நாங்கள் செட் பண்ணியிருந்தது. இதுலேயும் நிறைய மளிகை ஜாமான் பொருட்கள் தான். குழம்புத்தூள், மிளகாய்த்தூள், மல்லாட்டை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, கபசுர குடிநீர், அது எல்லாமே இந்த சைடில் வச்சுருக்கேன். ஸோ இதிலே எனக்கு எல்லாமே அப்படியே ஃபுல்லாக அடங்கிடும். பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் வந்து கிச்சனில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து ஓவர் வியூ, இப்படி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கிச்சன் டூரும் கேட்டிருந்தீங்க. அதனால் ஸோ இதில் வந்து எப்போதும் போல் இந்த இடத்துல டஸ்ட்பின் இது இருக்கும். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிடலாம். டஸ்ட்பின் வைக்கிறது இது. இந்த இடத்துல கப்ஸு எல்லாமே நான் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் கரண்டிங்கெல்லாம் அதெல்லாம் அடிக்கடி எடுக்கிறது மட்டும்தான், கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே. செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா இது குட்டி குட்டி ஜாமான் எடுக்கிறதுக்கு நிறைய ஜாமான் நான் வந்து மேலே வந்து வச்சுருக்கேன். ஸோ அடிக்கடி எடுக்கிறது மட்டும் இப்போ இதில் வச்சுருக்கேன். லாஸ்ட் ட்ராயரில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். எல்லா பிளேட்ஸும் கீழே அடிக்க வச்சுருக்கேன். எனக்கு இதுவே வந்து நிறைய போதுமானது. இது இல்லாத மீதி பெரிய ஜாமான், பிரியாணி குண்டா அதெல்லாம் வந்து 12 மேலே தூக்கி போட்டு வச்சாச்சு. தேவைப்படும் போது வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் எப்படி ஒரு செஸ்ட் ட்ராயர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா எல்லா வானல் அது எல்லாமே வச்சுருக்கேன். டிவைடர்
நான் வந்து வாங்கலை. ஸோ அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். இதே போதுமான அது இருக்கிற சாமானே போதும். இதே வச்சு மெயின்டைன் பண்ணலாம். கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கில் இருக்கான்ட்டு தான் குக்கரு எல்லாமே. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய ஜாமான் இருக்குது இதில். அவ்வளோதான். இதில் இங்கே சைட்லேயும் ட்ராயர் கொடுத்துருவேன். இந்த ட்ராயர் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாமே நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணி நீட்டாக அழகாக காமிக்கும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோதுமை மாவு அந்த ஐட்டம் வச்சுருக்கேன், கொஞ்சம் ரவா அதெல்லாம். வானலும் சைடில் வச்சுருக்கேன். இதை டிஃபன் பாக்ஸ், பசங்களோட டிஃபன் பாக்ஸஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். கீழே ஃபுல்லாக எண்ணெய்ங்க, மல்லாட்டை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அந்த எண்ணெய். அப்புறம் இங்கேயும் வந்து இரும்பு பொருட்கள்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அடியில் லைனர் போட்டு தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த 3 ட்ராயருமே வந்து எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஸோ பார்க்கணும் கிச்சன் நமக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். ட்ராயர் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுதான் இதில் ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காக்ரோச்சஸ் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ நல்லா சுத்தமாக எப்போவுமே சிங்க்கை க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாடுலர் கிச்சனுக்கு உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். கீழே வந்து வெஜிடபிள் ஸ்டாண்டும் கிரைண்டர் வந்து லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். கிரைண்டர் எப்போயாச்சும் தான் நான் அரைப்பேன், மாதத்தில் ஒரு தடவை. மற்ற நேரத்தெல்லாம் மிக்ஸி, மில்லட்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து பாத்திரம் விளக்கி போடுறது. இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ரொம்பவே லேட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஃபைனலி நான் வந்து கிச்சன் டூர் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். என் சேனலை வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து வீடு வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.